இன்னைக்கு கிச்சன் கேபினெட்ல என்ன ஸ்பெஷல் படம் வந்திருக்கு? தலைநகர் மெட்ரோல ராகுல் காந்தி அவர்களுடைய சிறப்பு பயணம் தான் இன்னைக்கு திரைப்படம். நேர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் கைக்கலைக்கூடம் பெருமையுடன் வழங்கும் மெட்ரோ ஸ்டார். தேர்தல் வேலைகள் இருந்தாலும் மக்களோட மக்களா மெட்ரோல பயணம் போகும் தேசிய கட்சி நாயகனை மையப்படுத்தி ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு இயக்குனர் கைகாட்டி. மெட்ரோவில் பயணம் போக வரும் தலைவர் நாயகனின் என்ட்ரி காட்சியை மாசா படமாக்கியிருக்காங்க. தலைவர் நாயகனோட இளம் வேட்பாளர் நாயகன் உரையாடும் காட்சி ரசிகர்களின் கை தட்டுதலை அள்ளுது. और लाइफ लाइन है इस एरिया के लोगों के लिए मेट्रो। कांग्रेस पार्टी मेट्रो बनाई, वही बनाया हमारे एरिया में, वही बात है, सड़कें बनाई, बांध बनाया, और जो है बीजेपी जो है उसको बेच रही है। इंफ्रास्ट्रक्चर हम लोगों को नया बनाना भी है और पुराना जो बनाया हुआ है उसको बचाना भी है। इसको बनाया, हाँ वही सारी चीजें बनाई है। जो काम कर रहा है மெட்ரோவில் பயணம் செய்யும் தலைவரை பார்த்ததும் தங்களோட மகிழ்ச்சியையும் குறைகளையும் எடுத்து வைக்கிறாங்க பொதுமக்கள். குழந்தைகள் பெரியவர்கள்னு அனைவரும் ஆர்வத்தோட தலைவர் நாயகனோட செல்ஃபி எடுக்கும் காட்சியோட படத்தை முடிச்சிருக்கிறாரு இயக்குனர். Please vote for the prosperity, vote for the peace, vote for the constitution, vote for the democracy. No, इधर मम्मी इधर மொத்தத்துல மெட்ரோ ஸ்டார் மக்களுடன். இன்னைக்கு ஏதாவது படத்தோட அப்டேட் ஏதாவது வந்திருக்கா? நிறையவே வந்திருக்குது. கார்த்தி 27 இந்த படத்தை 2D என்டர்டைன்மெண்ட் தான் தயாரிக்கிறாங்க. படத்தோட டைரக்டர் யாரு தெரியுமா? யாரு? 96 படத்தோட டைரக்டர் தான் பிரேம்குமார் அவர்கள் தான் இந்த படத்தையும் இயக்குறாங்க. படத்துக்கு மெய்யழகன்னு பேர் வச்சு போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியாச்சு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் அப்டேட் இது. அடுத்தடுத்து இனி சூப்பரான அப்டேட்டோட கார்த்தி 27 வரும். நம்ம ஆக்டர் டியோட படத்தோட அப்டேட் எது வந்திருக்கா? ஆமா, அவர் நடிச்ச படம் மட்டும் இல்ல, அவர் இயக்கிய படத்தோட அப்டேட்டும் வந்திருக்குது. ராயன் படத்தோட செகண்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட பாட்டை பார்க்கும்போது சந்தீப் கிஷனும் அபர்ணா பாலமுரளியும் நடிச்சிருக்கிற மாதிரி ஒரு மாதிரி லவ் ரொமான்ஸ் சாங் மாதிரி இருக்கு. படத்துக்கு யார் இசைன்னு தெரியுமா? யாரு? ஏஆர் ரஹ்மான் அவர்கள். எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா சந்தோஷ் நாராயணன் அவர்களும் ஸ்வேதா மோகன் அவர்களும் இந்த வாட்டர் பாக்கெட் அப்படிங்கிற பாட்டை பாடியிருக்காங்க. படத்தோட அப்டேட்லாம் ஓகே. இன்னைக்கு என்னென்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கு? பிடி சார். ஓகே, அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கா? ஆமா, பிடி சார் ஹிப்ஹாப் பண்ண ஆதி இருக்காருல்ல, அவர் நடிச்ச படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. பிரபு நடிச்சிருக்காங்க, பாக்யராஜ் நடிச்சிருக்காங்க, அனிகா நடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம முனிஷ்காந்த், அதுக்கப்புறம் மற்றும் பலர்லாம் நடிச்சிருக்காங்க. ஓகே, பிடி சார் முடிஞ்சு அதுக்கடுத்து வேற ஏதாவது படம் ரிலீஸ் ஆயிருக்கா? வெற்றி அப்படிங்கிற ஹீரோவோட நடிப்புல பகலரியான் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இது இல்லாம இன்னும் சில படங்களும் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு தியேட்டர்கள்ல. ஐயோ, நான் வேற மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது இங்க பேசிட்டு இருக்கேனே. அவசரப்படாதீங்க. யாருக்கு மேட்ச்? எங்க மேட்ச்? சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் நம்மளுடைய சென்னை சேப்பாக்கம் கிரவுண்ட்ல மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்குது. 35,000 சீட் இங்க உட்காருது. 35,000 பேர் இருக்காங்களா? இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஃபைனல்ஸ்க்கு போறாங்க. ஆமா, ஆர்ஆர் வேற இப்பதான் ஆர்சிபியை தூக்கி அடிச்சுட்டு வந்தாங்க. அடுத்ததா எஸ்ஆர் வச்சு இப்பதான் கொஞ்சம் சோகமான நிலைக்கு வந்து செகண்ட் சான்ஸா அவங்களுக்கு இது கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நடக்க போறது முக்கியமான மேட்ச். இன்னைக்கு மட்டும் எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிட்டாங்க, என்ன ஆகும்? அவங்கள கையில பிடிக்க முடியாது. அவ்வளவுதான். சிஎஸ்கே இருக்க மோஸ்ட் வேற எந்த டீமுக்கும் இல்ல. தோனி தான். இந்த எல்லோ படம் தான் நமக்கு போனி. கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம சென்னையில வேற மேட்ச் நடக்குது. தோனி வந்தா கொஞ்சம் கூட்டமா இருக்கு. ஒரே கத்துலு கூசலு நிறைய இருக்கு. வரத்துல ஒண்ணுமே தெரியல. கிரிக்கெட் மேட்சானு ஒண்ணுமே தெரியல. ஒரு 10 ரூபா கூட வியாபாரம் பண்ணல. வந்ததுல இருந்து ஒரு 10 ரூபா கூட வியாபாரம் பண்ணல. ஒரு பொருள் கூட விற்கல. ஒரு பொருள் கூட போல வந்ததுல இருந்து. ஆடியன்ஸ் எல்லாம் கையில பிடிங்காங்க. எனக்கு கூட அப்படி இருக்க கூட்டம். அந்த அளவுக்கு கூட்டம். ஆமா, எஸ், ஆமா, அந்த அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு வியாபாரமும் இருக்கும். சென்னை மேட்ச்னா வந்து ஜனம் நிறைய வரும். ஆனால் இந்த மேட்ச்சில் சுத்தமாக ஜனம் இல்லை. சென்னைனா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து க்ரௌட் அதிகமாக இருக்கும். எங்களுக்கு பிஸ்னஸும் அதிகமாக இருக்கும்.
இப்போன்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸும் இல்லை சுத்தமாக ஒன்று கூட நாங்கள் விற்கல இது வரையும் போடி பண்ணல. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் ஆல்ரெடி அப்செட்ல இருப்பாங்க. இப்போ யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். ஆமா, எனக்கு தெரிஞ்சு நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணுவ? சென்னை மக்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கும் அப்படிதான். இன்னைக்கு கிச்சன் கேபினெட் நிகழ்ச்சி ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். மீண்டும் நாங்க அடுத்த வாரம் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 மணிக்கு உங்க புதிய தலைமுறை தொலைக்காட்சியில வரோம். டாடா, பை பை. பாய்.